ஹலோ, வெல்கம் டு சக்திஸ் டியூஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எஃப்எஸ்ஓ டிஎன் போர்ட். இது வந்து டெய்லி வந்து கோச்சிங், இதில் சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு. எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் கோச்சிங் பண்ண போறேன். கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேவா இருக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு, அதாவது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் நமக்கு யூனிட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல Indian and international food laws and overview. Okay. Indian and international food laws and overview. அதாவது ஓவர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டாபிக்ல ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே ஓவர்வியூவா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இயர்ஸ் அதை பத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டா இல்லாமல் ஓரளவுக்கு ஓவர்வியூவா எல்லா டாபிக்ஸை பத்தி, இந்த லாஸ் பத்தின எல்லாத்தையும் பத்தி ஓவர்வியூவா பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில இருக்கிற ஃபுட் லாஸ், இதுதான் மெயினா ஃபர்ஸ்ட் இதை பத்தி தான் இருக்கு. தட் இஸ் ஃபுட் லாஸ் இன் ஆர் கண்ட்ரி. இந்த என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படி எந்தெந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸோ இதை பத்தி எல்லாம் தான் வந்து இந்த லாஸ் பத்தி கொஞ்சம் வரும். இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ரீசெண்டா ஒரு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து 2006 வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இது ரிலேட்டடான எல்லா லாஸை பத்தி கீழே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்தியன் பார்லிமெண்ட் பாஸ், அதாவது ரீசன்ட்லி பாஸ், பாருங்க, இந்தியன் recently passed, that is Food Safety and Standard Act 2006. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா லாஸையும் ரிலேட் பண்ணி ஒரு இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன இது என்ன ரீசெண்டா பாஸ் பண்ணியிருக்க அந்த லானா, தட் இஸ் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட், தட் இஸ் FSS ஆக்ட். இது எந்த இயர்னா 2006. இந்த லா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா இதுக்கு ரிலேட்டடான லாஸ் எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி இந்த லாவை அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் FSS அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. எந்தெந்த லாஸ் எல்லாம் ஓவர் ரைட் பண்ணி இந்த லா வந்திருக்கு அப்படின்னா, இதுல வந்து நான் ஈஸியா சொல்லித்தர பாருங்க. தட் இஸ் 1954 ஃபர்ஸ்ட் இயர். அந்த 1954 அப்படிங்கும் போது இந்த 1954ல என்ன லா, இது என்ன ஆக்ட் அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த 5 அப்படிங்கிறது எஸ் அப்படின்னு இருக்குமா. ஸோ இதுக்கு அதாவது 5க்கு வந்து எஸ் தானே ஃபர்ஸ்ட் லெட்டர், அதனால ஃபுட் நான் வச்சுக்கோங்க, ஃபுட். இப்போ 4 இருக்கா, 54. 4 வந்து இப்போ இங்க 4ங்கிறது we can make it as A. ஓகே, ஸோ ஃபுட், அந்த 4க்கு பதிலா நீங்க வந்து ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் அடல்ட்ரேஷன், ஃபுட்
ஃபுட் அடல்ட்ரேஷன். ஓகே, ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். அப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். தட் இஸ் prevention of food adulteration act. ஓகே, இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. 1954 அப்படின்னா ஃபுட் 5க்கு பதிலா எஃப்ல ஆரம்பிக்கிறதுனால ஃபுட், 4 வந்து ஏவா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடல்ட்ரேஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். அதாவது ஃபுட் வந்து அடல்ட்ரேஷன், அதாவது கலப்படம் நடக்குதுல்ல, அந்த அடல்ட்ரேஷனை கலப்படத்தை தடுக்கிறதுக்கான ஆக்டை வந்து 1954ல கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் என்னன்னா 1955. 1955ல எந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதே மாதிரி நம்ம இங்க 54 இருக்கா, நம்ம இங்க இது வந்து ஏங்கிறது நான் வச்சுக்கணும் அடல்ட்ரேஷன். ஸோ அதே மாதிரி இங்க 55ன்னு வந்திருக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க எஃப் நம்ம சொல்லி குழப்பிக்கலாம். ஸோ அதனால இங்க 4 இருக்கனால அடல்ட்ரேஷன் வந்ததுனால ஃபுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 5 இருக்கிறதுனால இங்க வந்து மெயினா 5க்கு முன்னாடி வர இந்த 5க்கு எஃப் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அதுக்கு வந்து ஃப்ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரூட். ஓகே, ஃப்ரூட் சம்பந்தப்பட்டது எல்லாமே. ஸோ ஃப்ரூட் ப்ராடக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர், இதான் வந்து 1955ல ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 1973. ஓகே, 1973. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 55க்கு வந்து லாஸ்டா 55க்கு வந்து ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம், ஃப்ரூட் ப்ராடக்ட்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க 73 இருக்கா. இப்போ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி போட்டா எம்மா மாறின மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து மீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது மீட், இந்த 7 வந்து இப்படி போட்டு போட்டா எஸ் ஆயிரும். ஸோ மீட் ஃபுட், இங்க மேலேயே ப்ராடக்ட் இருக்கிறதுனால இதுவும் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, மீட் ஃபுட் ப்ராடக்ட். ஓகே, மீட் ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர் 1973. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் அடுத்தது 1947. 1947. ஓகே, இப்போ 1947ங்கும் போது இது வந்து என்னன்னா இப்போ 47 இருக்கா. இப்போ 47க்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ இங்க 47 பாத்தீங்கன்னா இதோட ரிலேட்டே ஆகாம இருக்கா. 54, 55, 73, 47 இது எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க வந்து பாருங்கன்னா இந்த 4 வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சா பி மாதிரி இருக்கா. ஸோ தட் இஸ் வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட்ஸ். மேல எல்லாமே ப்ராடக்ட் சொன்னனால இதையும் வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட் வந்து 1947. ஓகே, இப்படி கூட நான் வச்சுக்கலாம். வெஜிடபிளுக்கு இது வி, இந்த 4 வந்து வியா வச்சுக்கலாம். வெஜிடபிள் ஆயில், இந்த 7 வந்து இப்படியே ப்ராடக்டா மாத்திக்கலாம், வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ண வேணாம், சும்மா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்து 1988. ஓகே, இப்போ நம்ம இப்ப நான் சொல்லித்தர ஆர்டர்ல படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம 47 வந்து வெஜிடபிள் ஆயில் சொன்னோமா, இந்த லாஸ்ட் 7 இருந்துச்சா, அதுக்கப்புறம் இங்க 8 ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க, 88 அப்படின்னு. ஸோ இதுவும் ஆயிலே தான், தட் இஸ் எடிபிள் ஆயில். இங்க பாருங்க 8 இப்படி போட்டுட்டா இ ஆயிருமா. ஸோ இப்போ இன்னொரு இ போட்டா தானே 8 ஆகும். ஸோ அதனால 2 8 வந்திருக்கிறதுனால 2 இ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எடிபிள் அது. ஸோ எடிபிள் மேலே வெஜிடபிள் ஆயில் பற்றி சொன்னதுனால அந்த 7க்கு அப்புறம் 8னால இதுவும் ஆயில் தான். எடிபிள் ஆயில்ஸ் பேக்கேஜிங். ஓகே, பேக்கேஜிங் ஆர்டர். ஓகே, இது ரெகுலேஷன் ஆர்டர், இது 88ல. ஓகே, நெக்ஸ்ட்
1967. Okay. Okay. 1967. இப்போ 6ங்கும் போது எஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். இப்போ 7 இப்படி இருக்கிறத நம்ம மோஸ்ட்லி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம 7 திருப்பி தான் போட்டிருக்கோம். 7 இப்படி போட்டுட்டு ஓகே இது இ ஆக்கிருங்க. ஓகே 6 பக்கத்தில் இருக்கிற 7 எஸ், இது வந்து இ பண்ணிட்டோம். அப்போ எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட். சால்வெண்ட். இங்க ஈங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டட். எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே இப்போ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து அதாவது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் மெயின் 67க்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில். இன்னொன்று டி ஆயில். இது தெரிஞ்சாலே இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். டி ஆயில்ட் மீல் அண்ட் எடிபிள் ஃப்ளார் ஆர்டர். ஓகே தட்ஸ் ஆப்ட். அதாவது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில், de-oiled meal and edible flour order. ஓகே சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் மெயின் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் வந்திருக்கனால டி ஆயில்னு போட்டுக்கோங்க. டி ஆயில் ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்ம சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால மீல் அண்ட் எடிபிள் ஃப்ளோர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. மீல் அண்ட் எடிபிள் ஃப்ளோர். ஓகே நெக்ஸ்ட் 1992. ஓகே 1992 நம்மலாம் வந்து 90s கிட்ஸ் நான் வச்சுக்கோங்க. நம்மளாம் 90s கிட்ஸ். அப்போது 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90s அண்ட் 80 மோஸ்ட்லி 90s அண்ட் 80s 90s கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா அம்மா கிட்ட பிறந்த இதுல இருந்து இப்பெல்லாம் தான் வந்து நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியலாக நிறையா வந்துருச்சு. அப்போ 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நிறைய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருப்பாங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறையா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்போதான் நிறையா ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்திருக்குல்ல. ஸோ அந்த தாய்ப்பாலை ஞாபகம் வச்சுட்டு 90s கிட்ஸ் நான் வச்சுக்கோங்க. ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட். ஓகே மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ஆர்டர். ஓகே நெக்ஸ்ட் இதுதான் வந்து இது ரிலேட்டடான லாஸ் எல்லாம் வந்து ஓவர் ரைட் பண்ணி வந்த லா தான் இந்த FSS ஆக்ட் 2006, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006. ஓகே இதுதான் வந்து நான் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சம்மரைஸ். ஓகே you can summarize it. Okay. Next. இப்போ லாஸ் பற்றி அந்த மெயின் ஃபுட் லாஸ் இன் அவர் கண்ட்ரி பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து FSSAI. FSSAI. What is FSSAI? அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் authority of India. நம்ம இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கோர்ஸ் பண்ணும்போது டெய்லியுமே வந்து ஒரு 5 அப்ரிவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாங்க. டெய்லி அந்த அப்ரிவேஷன்ஸ் இன்னைக்கு 5 பார்த்துட்டு நாளைக்கு ஒரு 5 புதுசாக பார்த்துட்டு மறுபடியும் ஓவராலாக அந்த 10ஐயும் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் டெய்லி 5 நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து எல்லா அப்ரிவேஷன்ஸும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். எக்ஸாம் இப்போதைக்கு கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸாம் இல்லை, ஏன்னா கோவிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறனால. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நிறைய ரிவைஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ FSSAI அப்படின்னு இருக்கா. ஸோ ஃபுட், எஸ்க்கு வந்து சேஃப்டி, இன்னொரு எஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட்.
ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட், ஏஐ அப்படின்னா அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, இதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FSSAI. ஓகே, இப்போ இந்த FSSAI இருக்குல்ல, இந்த இதையவே பார்த்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த FSS ஆக்ட் இருக்குல்ல 2006க்கு, அதுக்கு கீழே தான் இதை வந்து, அதாவது இதுக்கப்புறம் தான் வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006க்கு அப்புறம் அதுக்கு கீழே தான் இந்த FSSAI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, புதுசாக கொண்டு வந்தாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ட், நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதாவது ஃபுட் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு FSSAIல சொல்றேன். இது என்னென்னலாம் வந்துச்சுன்னா நிறைய ஆக்ட்ஸ் இதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நிறைய ஆக்ட் பாஸ் பண்ணாங்க FSSAIக்கு. அப்புறம் அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க, இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் ஃபுட்ஸ். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்ததை விட இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சும்மா ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கணும்னாலே அதுக்கு நிறைய ஃபாலோ அப் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட், நிறைய ஆர்டர்ஸ் இதுக்காக நிறைய கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க FSSAIல. ஸோ ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது எங்கெங்கெல்லாம்னா various ministries and departments. Okay. Okay. இது மூலமா நிறைய ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணாங்க த்ரூ வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். அதாவது இன் வேரியஸ் இஷ்யூஸை வந்து இன் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் they go through it. Okay, then இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் FSSAIயோட ஆக்ட் பற்றி சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் FSS ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் இது வந்து வேரியஸ் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, இதில் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க, ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இன் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்ததெல்லாம் கோ த்ரூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு இந்த FSSAI வந்து எதுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, மெயினா why they created, ஏன் அதை கிரியேட் பண்ணாங்க, why FSSAI கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் எதுக்கு, எல்லா ஃபுட் ஆர்டிகல்ஸ்க்குமே. ஓகே, ஃபார் ஃபுட் ஆர்டிகல்ஸ். ஃபுட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதே மாதிரி வேற எதற்கெல்லாம் வந்து FSSAI கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, மெயினா மேனுஃபேக்சரிங், அதாவது ரெகுலேட் பண்றதுக்கு, கரெக்டா ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. எதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும், நம்ம இது வந்து ஃபுட் ரிலேட்டட் தானே, அப்போ எதெல்லாம் ஒழுங்கா நடக்க வேண்டியதா இருக்கும், எங்கெங்கெல்லாம் தயாரிக்கிறாங்களோ ஃபுட் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது எல்லாமே எங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அதை ரெகுலேட் பண்றதுக்கு, அதாவது மேனுஃபேக்சரை ரெகுலேட் பண்றதுக்கு, அண்ட் அடுத்து ஸ்டோரேஜ் கரெக்டா ப்ராப்பரா பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் சேல்ஸ் கூட, சேல்ஸ் எப்படி, அதாவது எவ்வளோ விலை நிர்ணயம் பண்றாங்க, ஃபுட்டுக்கு ஏற்றதா இல்லையா அந்த மாதிரிலாம். அண்ட் இம்போர்ட் பண்றதுக்கு, அந்த ஃபுட்டை வந்து இம்போர்ட் பண்ண முடியுமா எப்படி, அதாவது சேஃபா, அதாவது இம்போர்ட் எதுக்குன்னா டு என்ஷூர் safe and wholesome food. Ensure safe and wholesome food for human consumption. Okay.
அப்படின்னா என்னன்னா, நம்ம ஹியூமன்ஸ் எல்லாமே சாப்பிடக்கூடியதா, நம்மளுக்கு சேஃப் தானா, மொத்தமா அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு சேஃப் தானா அப்படிங்கிறத உறுதி பண்றதுக்கு வேண்டி இந்த ஆக்ட்ல இது எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. இதுல எஸ்எஸ்எஸ்ஐ இதுக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. கரெக்டா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, ஸ்டோரேஜ் பண்றதுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு, சேல்ஸுக்கு, இம்போர்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே என்னன்னா சேஃபாகவும் இருக்கணும் அண்ட் அந்த ஃபுட் ஹியூமன் எடுத்துக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதாவது உட்கொள்ளக்கூடியதா, சாப்பிடக்கூடிய ஃபுட்டாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் வந்து மெயினா இந்த எஸ்எஸ்எஸ்ஐ வந்து ரெகுலேட் பண்ணாங்க. ஓகே, அதை கிரியேட் பண்ணாங்க இந்த எஸ்எஸ்எஸ்ஐ. ஓகே, இது எல்லாம் தான் வந்து எஸ்எஸ்எஸ்ஐ ஏன் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன். சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கணும். ஏன் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இதுல நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு ஃபுட் ஒரு ஏதோ பிஸ்கெட்ஸோ ஏதோ அதோட பேக்கெட்ல பாருங்களேன், இது ப்ரிசர்வேஷன், இது வந்து இப்படி ஆட் பண்ணிருக்கு, இது இப்போ இவ்வளோ ஆட் பண்ணிருக்கு, இதுல கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை, ப்ரோட்டீன்ஸ் இவ்வளோ அப்படிங்கிற போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது சயின்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள் இது எல்லாமே ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி கன்சப்ஷனுக்கு ஏற்றதாகவும் இருக்கணும், ஃபுட் ஆர்டிகல்ஸ் வந்து கரெக்டாக மேனுஃபேக்சர் கரெக்டாக இருக்கணும், சேஃபாக ஸ்டோர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்எஸ்எஸ்ஐயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோதான் எஸ்எஸ்எஸ்ஐ வாஸ் கிரியேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து we go for next page. Okay. Overview topic இதெல்லாம் பார்த்துக்கோங்க. Food Safety Standard Authority India, இதோட ஃபுல் ஃபார்ம். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்டுக்கு அப்புறம் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்காக வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ரிலேட்டட் இஷ்யூஸ் சரி பண்ணுறதுக்காக நிறைய ஆக்ட், நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, சயின்ஸ் பேஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபுட் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன, அந்த ஃபுட் ஆர்டிகல்ஸ் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா சம் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. என்னென்ன ரெகுலேஷன்னா, கரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஸ்டோரேஜ் ப்ராப்பராக இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, சேலு, இம்போர்ட்டு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹியூமன் கன்சப்ஷனுக்கான ஒரு சேஃப் அண்ட் அந்த ஹோல்சம் ஃபுட்டை அவங்களால சேஃபாக கன்சப்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஏன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன். நெக்ஸ்ட், இப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எஃப்எஸ்எஸ்ஐ என்னென்னலாம் பண்ணும்? இப்போ ஃபங்க்ஷன். ஓகே, it is function of FSSAI. FSSAI-ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஓகே, இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, இது மெயினா எஃப்எஸ்எஸ்ஐ என்ன பண்ணும்னா ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். அதாவது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வழிவகுக்கிறது, ஒரு ரூல்ஸ் மாதிரி கிரியேட் பண்றதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதான் ஃப்ரேமிங் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். எதுக்கு என்ன ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றதுக்கு. ஓகே, தட் இஸ் டு லே டவுன் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றதுக்கு வேண்டி அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபுட் ரிலேட்டடான கைட்லைன்ஸ். ஓகே, ஃபுட் ரிலேட்டட் கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அதாவது வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் பாருங்க, ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்றாங்க, ஸோ லே டவுன் ஸ்டாண்டர்ட்ஸ்,
ஃபுட் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் தான் இருக்கணும், இப்படிதான் ஸ்டோர் பண்ணணும், இவ்வளோ செல்சியஸ்ல தான் இருக்கணும், இவ்வளோ செல்சியஸ்ல தான் நீங்க சாச்சுரேட் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், ஸ்டோர் பண்றது இவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கணும், இவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் ஆட் பண்ணணும், இவ்வளோ கலர் தான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் கைட்லைன்ஸ், வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்றது, இதுதான் அவங்களோட ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ பண்ணும். அதுக்கப்புறம் என்னன்னா, இது வந்து ஒரு பார்ட் ஒன்னா வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரேம் பண்றது. ஓகே, செகண்ட் வந்து என்னன்னா, அது எஃப்எஸ்எஸ்ஐயோட செகண்ட் ஃபங்க்ஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சில மெக்கானிசம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது they lay down mechanisms and guidelines. மெக்கானிசம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி நடக்கணும், என்னென்னலாம் இருக்கணும் அதுல அப்படிங்கிறதா மெக்கானிசம் அண்ட் கைட்லைன்ஸ். எதுக்கு இந்த மெக்கானிசம் கைட்லைன்ஸ் அப்படின்னா, that is accreditation of certification bodies engaged in certification of food safety management system for food business. அது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பிஸ்னஸ் ஏதோ இப்போ யோகட் தயாரிக்கிற கம்பெனி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதுக்கான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி சில கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கணும், இவ்வளோ பெரிய இடம் இருக்கணும், நீங்க லார்ஜ் ஸ்கேலா ஸ்மால் ஸ்கேலா ப்ரொடக்ஷனான்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் இப்படி சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் இருக்கணும், அதே மாதிரி இந்த ப்ரிசர்வேஷன்ஸ் இப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கணும், இந்த மாதிரி கிளீனர்ஸ் எப்படிலாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில சேஃப்டி மெஷர்ஸ்லேருந்து எல்லா கைட்லைன்ஸுமே அதை கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதான் accreditations of certification bodies engaged in certification of food safety management system for food businesses. அதாவது ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறது. இது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் FSSAI. ஓகே, FSSAI செகண்ட் ஃபங்க்ஷன் இது accreditation of certification பண்றது. So that is mechanism and guidelines. Next one, third. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் தேர்ட் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொசீஜர் அண்ட் கைட்லைன்ஸ். எதுக்காக ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்? அதாவது சில பேர் வந்து லெபார்டரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த லெபார்டரியா இருந்தாலும் சரி, ஃபுட் டெஸ்டிங் லெபார்டரியா இருந்தாலும் சரி, நம்ம ஃபுட் அடல்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிற அந்த லெபார்டரியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம நார்மல் லெபார்டரியா இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. எதுக்குன்னா, தட் இஸ் accreditation of laboratories and notification.
Okay. அதாவது procedures and guidelines for aggregation of laboratories and notifications of accredited laboratories. வேற என்னன்னா guidelines, அதாவது procedures and guidelines எதுக்குன்னா accreditation of laboratories, அதாவது laboratories இப்போ நம்ம வைக்கணும்னா அதுக்கான வழிமுறைகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த laboratories, என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நம்ம லெபார்டரிஸ்ல என்னென்னலாம் இருக்கணும், ஃபர்ஸ்ட் சேஃப்டி மெஷர்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இதையும் அந்த எஃப்எஸ்எஸ்ஐ தான், அந்த எஃப்எஸ்ஐயோட ஃபங்க்ஷன் தான். ஓகே, இப்போ பாருங்க 3 ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எல்லா ஃபங்க்ஷனையும் படிச்சுட்டு நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4th ஒன் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாங்க எடுத்துட்ட வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, அதாவது சில ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துருது, அதாவது ஃபுட் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது, அதுக்கான வேரியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் சில மெக்கானிசம்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, எதுக்குன்னா அந்த அக்ரிடிடேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பாடிஸ், அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கான ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த கம்பெனி கொடுக்குது. சில சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், ஐஎஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான், அதான் அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ஃபுட் பிஸ்னஸ்க்கு கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன். தட் இஸ் அதுல என்னென்ன இருக்குன்னா மெக்கானிசம் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன எஃப்எஸ்எஸ்ஐயோடது அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், என்ன எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத, இப்படிதான் இருக்கணும்னு சிலது கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா லெபார்டரிஸ்க்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபை பண்றதுக்கு, லெபார்டரிஸை சர்டிஃபை பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட். 4th பாயிண்ட் வந்து that is 4th function. அவங்களோட 4th function என்னன்னா provide scientific advice and technical support to central and state government, central government and state government. ஓகே, இதுக்காக இவங்க வந்து ஒரு சயின்டிபிக் அட்வைஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருக்காங்க. சயின்டிபிக் அட்வைஸ் அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடான சில அட்வைசஸ், அதுனா இப்போ ஃபுட், இப்போ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்கான சில சப்போர்ட்ஸ் வந்து இவங்க சயின்டிஃபிக்கா இந்த சயின்டிஃபிக் அட்வைஸா கொடுப்பாங்க. சயின்டிஃபிக் அட்வைஸ் இப்போ நார்மலா நம்ம சுகர் அப்படின்னு சொல்றதுக்கும் ரைஸ் அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த ரைஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ், அது ஹைபிரிட் வெரைட்டிஸ் என்னென்ன, அதுல என்னென்னலாம் பண்ண முடியும், அந்த ரைஸ் ஃபாஸ்டா க்ரோ பண்ண வைக்கிறது எப்படி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக்கா சொல்றது. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசிஸை ஃப்ரேம் பண்றதுக்கு, அது ஃப்ரேமிங், அதாவது இவங்க ஒரு சயின்டிபிக் அட்வைஸ் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. எதுக்குன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சில பாலிசிஸை போடுவாங்கல்ல, இப்படிதான் இருக்கணும், சில பாலிசிஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த பாலிசி அவங்க ஃப்ரேம் பண்றதுக்கான சில அட்வைஸை ஓகே எஃப்எஸ்எஸ்ஐ கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் பாலிசியும் சரி அண்ட் ரூல்ஸ், ஓகேவா, ரூல்ஸ் எங்கெல்லாம், அதாவது சில இடத்துல வந்து சில இடத்துக்கு தேவையான ரூல்ஸு, சில ஏரியாஸ்க்கு வந்து சில பாலிசிஸ் எல்லாம், அதாவது பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் அண்ட் எந்தெந்த ஏரியாவில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக அந்த ஃபுட் சேஃப்டி பற்றியும் நியூட்ரிஷன்ஸ் பற்றியும் தேவைப்படுதோ அங்கே வந்து டைரக்டாக அவங்க ரூல்ஸு அண்ட் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதாவது FSSI will provide scientific advice to central and state government, okay, for framing rules and policies. Okay.
Next, fifth function. ஓகே, அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வேற என்ன ஃபங்க்ஷன், இது மட்டுமா ஒரு மாதிரி ஆர்டர் போடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு இல்லாம இவங்களோட வேற என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இவங்க எஸ்எஸ்ஐ வந்து கலெக்ட் பண்ணும் டேட்டாஸை. தட் இஸ் கலெக்ட் அண்ட் கொலேட். அதாவது கலெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, கொலேட் டேட்டாஸ். எதை பத்தி கலெக்ட் பண்ணுவாங்க, எதை பத்தி கொலேட் பண்ணுவாங்க? கொலேட்னா கம்பேர் பண்ணுவாங்க. எதை பத்தி கம்பேர் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபுட் கன்சப்ஷன் பத்தி. தட் இஸ் ஃபுட் கன்சப்ஷன். ஏதாவது எங்கேயாவது எந்த ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணி எது ஜாஸ்தியா கன்சியூம் பண்ணப்படுது, எதனால நிறைய ஃபுட் பாய்சனிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருதா, இல்லை அதாவது எதனால நியூட்ரிஷன்ஸ் நிறைய கிடைக்குது, இதெல்லாம் எதுனாலும் இருக்கலாம், எதை பத்தினாலும். மெயினான ஃபுட் கன்சப்ஷன் பத்தி, அது ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா இன்சிடென்ட்ஸ் பத்தி, அண்ட் பயாலஜிக்கல் ரிஸ்க் பத்தி, இதை உட்கொண்டா ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிற பத்தி டேட்டாஸ் கலெக்ட் பண்றது, இன்சிடென்ட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ரிஸ்க் பத்தி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் கண்டாமினேஷன் எங்கேயாவது இருக்குதா? இந்த கண்டாமினேஷன் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது கலப்படங்கள், கலப்படங்கள் சொல்ல முடியாது, ஏதாவது தேவை இல்லாதது உள்ள உள்ள இருந்தது அப்படின்னா தானாவே கெட்டு போயிருக்கும் தெரியுமா, அதான் கண்டாமினேஷன். ஏதாவது ஜெர்ம்ஸ் ஏதாவது வந்திருக்கும். ஸோ எதுனாலும் எல்லாமே கண்டாமினேஷன்ஸ் தான். அதான் நார்மலா ஃபுட்டுக்கான அந்த தன்மை இல்லைன்னாலே அது கண்டாமினேட் தான். ஸோ ஃபுட் கண்டாமினேட்ஸ்னால ஏதாவது அதை பத்தி டேட்டாஸ் கலெக்ட் பண்றது. அதாவது ஃபுட் கன்சப்ஷன், இன்சிடென்ட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ரிஸ்க் பத்தி, அண்ட் ஃபுட் எங்கேயாவது கண்டாமினேட் ஆயிருந்ததுன்னா அதை பத்தி டேட்டாஸ், அதுக்கான கம்பேரிட்டிவ் பண்ணி அதை பத்தி ஸ்டடி பண்றது. அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது கண்டாமினேட்ஸ் இருக்கா, அதாவது இப்போ பால் இருக்கு, பால்லேருந்து தயாரிக்கிற பால்கோவால ஏதாவது கண்டாமினேட்ஸ் இருக்கா, அதான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். கண்டாமினன்ஸ் இன் ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இதுல ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருக்கா? அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமா அந்த ரிஸ்கை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, சீக்கிரமா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி, அதாவது அதுல என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க, ரிஸ்கை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஃபாஸ்டா ஒரு அலர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது அலர்ட் பண்ணுவாங்க மக்களையோ, இல்லை எந்த இடத்துல இது பாக்குறாங்களோ அந்த இடத்துக்கு அலர்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் ரேபிட் அலர்ட் சிஸ்டம். இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் FSSAI. ஓகே, இதுதான் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபிஃப்த் ஃபங்க்ஷன். இது ஒண்ணு படிச்சா போதும், கலெக்ட் அண்ட் கொலேட் டேட்டா அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் பத்திலாம் கலெக்ட் பண்ணுவாங்க, எதெல்லாம் பத்தி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஃபுட் எப்படி கன்சப்ஷன் பண்றாங்க, அதோட ரிஸ்க் ஏதாவது இருக்குதா, கண்டாமினன்ஸ் ஏதாவது இருக்குதா, அந்த கண்டாமினன்ஸ்னால ஏதாவது ரிஸ்க் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா உடனே வந்து அலர்ட் பண்ணுவாங்க, ரேப்பிடா அலர்ட் பண்ணுவாங்க டோட்டல் சிஸ்டமையே. ஸோ இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபங்க்ஷன். சிக்ஸ்த் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோலா ஒரு இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் மாதிரி அக்ராஸ் த கண்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பப்ளிக்கு, கன்சியூமர்ஸ், அப்புறம் பஞ்சாயத்து, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒரு ரேப்பிடா, அதாவது ஃபாஸ்டா ஈஸியா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபுட் சேஃப்டி இஷ்யூஸ் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா பரவும், அதாவது ஃபாஸ்டா கொண்டு போகும் எல்லாத்துக்குமே. அதுக்கு வேண்டி ஸோ இவங்க வேற என்ன பண்ணுவாங்கன்னா, கிரியேட்டிங் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இங்க across the country, எதுக்குன்னா பப்ளிக்கு, கன்சியூமருக்கு, எல்லாத்துக்குமே about what, about food safety
and issues of concern. Okay, next, seventh function. நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து இவங்க ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. யாரு வந்து இன்வால்வ் ஆகி இருக்காங்க இந்த ஃபுட் பிஸ்னஸ்ல, அதாவது இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு they will give training. Okay, provide. சும்மா போய் நம்ம ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. ஸோ they will give some training for them to continue in their to start or continue in their food business. ஃபுட் பிஸ்னஸ் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ ட்ரைனிங் இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ ப்ரொவைட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் for the person who are involved or intend to get involved in food business. யாரெல்லாம் பிசினஸ்ல இருக்காங்களோ இல்ல பண்ண போறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி சில டெவலப்மெண்ட்ஸ் அவங்க பண்றாங்க. அதாவது இன்டர்நேஷனலி they develop a standards. எதுக்குன்னா ஃபுட் லெவல்லே ஆகட்டும், சானிட்டரிஸ் ஆகட்டும், அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி ஆகட்டும். அதாவது சில டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. ஓகே, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. Development of international technical standards. அதாவது டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னலி டெவலப் பண்ணுவாங்க. எதுலலாம் அப்படின்னா ஃபுட்டாக இருக்கட்டும், தென் சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி, இப்போ சானிட்டரினா நம்ம கிளீனஸ் சம்மந்தப்பட்டது, டொமஸ்டிக் மெஷர்ஸ், கிளீனஸ் எல்லாமே, சேஃப்டி மெஷர்ஸ், ஹெல்த் ஹைஜீன் பற்றி. ஃபைட்டோ சானிட்டரி அப்படின்னா பிளான்ட் டிசீசஸ் சம்மந்தப்பட்ட பிளான்ட்ஸ் டிசீசஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் கிராப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா மெஷர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஃபைட்டோ அப்படின்னாலே பிளான்ட். இங்கே நார்மல் சானிட்டரிங்கும் போது நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சம்மந்தப்பட்டது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக தே கிவ் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் லைக், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஃபுட்டு சானிடேஷனில், அப்புறம் ஃபைட்டோ சானிடேஷன்ஸில், இது எல்லாத்துலேயுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் FSSAI. ஓகே, நெக்ஸ்ட் எயித் தானே, நைன்த் ஃபங்க்ஷன். நைன்த் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மெயினாக தே ப்ரொமோட் awareness. Good. There's general awareness about food safety, promote awareness. நம்ம பார்ப்போம் அடிக்கடி ஜென்ரலா அந்த கவர்மெண்ட் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன சொல்றாங்க, இந்த கோவிட் டைம்ல கை கழுவுங்க, கை 20 செகண்ட்ஸ்க்கு தொடர்ந்து கை கழுவுங்க, கை வாஷ் பண்ணுங்க, அப்புறம் அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க, கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே தான் அவேர்னஸ். Not only food safety, all those things related to. Okay. எதுக்கான மெயின் இவங்களோட அவேர்னஸ் மெயின் பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் FSSக்கான அதுக்கு ரிலேட்டடான அவேர்னஸ். ஓகே, அதுக்கு ரிலேட்டடான அவேர்னஸ். அதாவது செக் பண்ணுங்க உங்கள் ஃபுட்ஸை வந்து இந்த மாதிரிலாம் கீ வந்து நல்லா கீயாக இருக்குன்னா என்ன செக் பண்ணணும். அதே மாதிரி ஹனி, இது ரியல் ஹனியாக இருந்தால் தண்ணியில் போட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ these are all the main functions, 9 functions played by FSSAI. Okay, next வீடியோவில்
நம்ம எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006 பத்தி பார்ப்போம். இப்போ எஃப்எஸ்எஸ் ஏ வரைக்கும் பார்த்துருக்கோம். எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006ல என்னென்னலாம் வந்திருக்கு, என்னென்ன பத்தி சொல்லியிருக்காங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ டெய்லியும் இந்த வீடியோ பத்தி பாருங்க. மறக்காம சக்திஸ் டியூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, so that you get the videos continuously whatever I upload it. Bye bye.